ஹலோ கைஸ், செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நம்ம 1995 இந்த ஃபினான்சியல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸில் எப்படிப்பட்ட பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் தேவைப்படுறவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோன் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த டீடைல்ஸ் எல்லாம் இவங்களுடைய அஃபிஷியல் சோர்சஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இந்த ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸில் நீங்கள் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணுறது தான். ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்களுடைய பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் வழியாகவும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இவங்க வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுமே இல்லை. ஓகே கேஸ், அந்த ஒரு ரீசனால இப்போ இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பர்சனல் லோன் ரிலேட்டடாக என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். அந்த விதத்தில் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஈஸியாக டிஜிட்டல் ப்ராசஸில் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஸ்கிப் பண்ணிட்டு இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க ஸ்டார்டிங் ஜஸ்ட் 5,000 இருந்து அதிகபட்சமாக 5 lakhs வரையிலும் ஆன்லைனில் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 12.75% இருந்து அதிகபட்சமாக 44% per annum இருக்கும். இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூர் அப்படின்னு பார்க்க லோன் அமௌண்ட்டை பொறுத்து 3 to 42 months அப்படிங்கிறது கொடுக்குறதா போட்டிருக்காங்க. இதுவே ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு பார்க்க 2 to 9% ஆஃப் லோன் அமௌண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அடிஷனலாக இருக்கும். இதை தவிர்த்து இ-நாச் அண்ட் இ-சைன் ப்ராசஸ்க்காக ஒரு 500 ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. தென் இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வரலாம். கீழேயும் இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ, தென் இ-மேண்டேட்டுக்கான சார்ஜஸ் எவ்வளோ, ஒருவேளை லேட் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இஎம்ஐ அமௌண்ட்டில் 24% per annum ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. இப்போ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில், அதாவது இந்த ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸில் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் சேலரிடு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் அப்படிங்கிறது 23 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும், அதிகபட்சமாக 58 வயசுக்குள்ளே இருக்கணும். இதை தவிர்த்து உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் 2 years இருக்கணும். அதே சமயத்தில் கரண்ட் ஒர்க்கில் 1 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். இதுவே நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் 3 years ரன்னிங்கில் இருக்கணும். ஸோ எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் இருக்கணும். இதை தவிர்த்து இன்கம் அப்படின்னு பார்க்க நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா ஆனுவல் டர்ன் ஓவர் அப்படிங்கிறது 5 lakhsக்கு மேலே இருக்கணும். அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதுவே சேலரிடு பர்சனாக இருந்தால் உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக 25,000க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. பட் கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் சேலரிடு பர்சனுக்கு 700+ இருக்கணும். சேம் டைம் உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதும் பெஸ்ட்டாக இருக்கணும். பட் இதுவே செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு எதுவும் மென்ஷன் பண்ணலை. அந்த விதத்தில் சேம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறது செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெல் கிரெடிட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைல் இருந்தது அப்படின்னா இந்த ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸில் அப்ளை பண்ணும்போது லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை தவிர்த்து ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு, ஆதார் கார்டு கட்டாயம் தேவைப்படும். இதை தவிர்த்து பாஸ்போர்ட் அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடி அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. தென் லாஸ்ட் 3 மாதத்துக்கான சேலரி ஸ்லிப் அப்படிங்கிறது சேலரிடு பர்சனுக்கு கேட்டிருக்காங்க. தென் லாஸ்ட் 6 monthக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 yearsக்கான ஐடிஆர் ப்ரூஃப் அப்படிங்கிறத கேட்குறதா போட்டிருக்காங்க. தென் பிஸ்னஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரூஃப் அப்படிங்கிறதுமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதே சமயத்தில் 1 yearக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுமே கேட்டிருக்காங்க. ஓவராலாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு காமனாக இந்த ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறவங்க எந்த மாதிரியான லோன் கொடுப்பாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதிகப்படியான லோன் அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ராப்பரான ஒர்க்கிங் அண்ட் சிவில் ப்ரொஃபைல் இருந்து அப்ளை பண்ணால் இவங்க அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகே கேஸ், இன்றைக்கி இந்த ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸில் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின A to Z டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபினான்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.